ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 35 முதல் 38 முடிய. லேவியர் நூல் அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 35 முதல் 38 முடிய. உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உன் சகோதரர்களுக்கு வலுவூட்டுவாயாக என தலைப்பு. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, கடவுளுக்கு அஞ்சி நட, கடவுள் உன் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லு. பக்கத்தில் உங்களை பார்த்து, கடவுளுக்கு அஞ்சி நட, கடவுள் உன் உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்முடைய தேவைகள் பலவாறு இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய தேவை இதுதான், இதோடு மனிதனுடைய தேவை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நிறுத்தி கொள்ள முடியாது. இன்று என்னுடைய தேவை இதுவாக இருக்கும், நாளை என்னுடைய தேவை வேறொன்றாக இருக்கும். மனிதன் என்பவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில் மன நிறைவு அடைவது இல்லை. நான் எதை விரும்பி தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். அது கிடைத்ததும் எனக்கு மகிழ்ச்சி இருக்குதா? நிச்சயம் இல்லை. எனக்கு கிடைத்தது அடுத்தவிடம் அதைவிட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்குள் வரும். எனவே எனக்குள் இருப்பது எனக்கு போதாது, அடுத்தவரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும் என்ற மனநிலை இன்றைய காலகட்டங்களில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை சார்ந்திருப்பதற்காக படைக்கப்பட்டான் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. இது மனிதன் தனித்தீவாக இயங்கி கொண்டிருக்கிறான். என்னுடைய குடும்பம், அதிலும் குறிப்பாக இன்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அறைக்குள் அடங்கி ஒடுங்கி வாழ ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் தனிப்பட்ட அலைபேசி அப்படின்னு ஒன்று வந்துட்டு இல்லையா? ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அலைபேசி. இந்த அலைபேசி வழியாக இந்த குடும்பத்திற்கு உள்ளேயே தனித்தனி தீவாக நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டால் பதில் வருமா? நிச்சயம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்குள் நீங்கள் நுழையக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். பணம் இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கி என்று சொல்லி பல்வேறு வகையில் இன்று பெற்றோர்கள் தங்களிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டிக்கொள்ள, அல்லது தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத தருணம் தங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அதை கவலைப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய மனநிலை இது பெற்றோர் மத்தியில் வந்துடுச்சு. இன்னைக்கு பிள்ளைகள் கேட்டும் கேட்காமலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்ய மறந்து போனார். இந்த சமூகத்தில் நாம் பார்க்கின்ற போது பல்வேறு அவலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறத. பல்வேறு நபர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சில நாட்களாக ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. என்ன போராட்டம்? எங்கு நடைபெறுது? டெல்லியில ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக சமூக ஆர்வலர் ஒருவர், சோனம் வாங்சுக் என்பவர், ஒரு போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடைய முடிவு அல்ல, அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்.
கிட்டத்தட்ட 9 கிலோ எடை குறைந்த நிலையில் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்டாயப்படுத்தி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அதனுடைய தொடர்ச்சியாக குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சார்ந்த இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் இறங்கினார்கள். நாடாளுமன்றத்தை நோக்கிய அந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு அதன் வாயிலாக ஈடுபட்ட ஏராளமான நபர்கள் காயத்திற்கு உள்ளானார். எதற்காக? ஒருவேளை அவர்கள் விரும்பி இருந்தால் தங்களுடைய வீட்டிற்குள்ளே இருந்திருக்கலாம், தங்களுடைய வெறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு அநீதி நடைபெறுகிறது, இந்த சமூகம் பாதிப்பிற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது, தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியானவற்றை செய்யவில்லை என்கிற போது அந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர்களாக நான் இளைஞன், அந்த துடிப்பு எனக்கு இருக்கிறது. இன்று நான் மற்றவர்களோடு இறங்கி மற்றவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும், வலுவூட்ட வேண்டும் என மனநிலையில் ஒரு சில நபர்கள், ஏராளமான இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் இறங்கினார்கள். கடைசியில் கண்ணீர் புகை கொண்டு தடியடி இரத்த காயங்களோடு அவர்கள் அழைத்து வரப்பட்டதை நாம் இணையதளத்தின் வழியாக பார்க்க முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் எதற்காக? ஏன் இந்த போராட்டம்? அமைதியான வழியிலே எல்லாவற்றையும் செய்யலாமே என்று கேட்கலாம். அமைதியான வழியில்தான் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் சில இடையூறுகள் வருகின்ற போது, எதிர்பாராத நிகழ்வு நடைபெறுகின்ற போது அந்த அமைதியான போராட்டம் வன்முறையாக மாறி இறுதியிலே யார் போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ, அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ அவர்கள் ஆபத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியும். இந்த இந்திய மண்ணில்தான் தீவிரவாதிகள் சுகமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு யாரெல்லாம் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய சகோதரன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் வாடி வதங்கி கொண்டிருக்கிறான், அவன் எப்படியும் போகட்டும், நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொண்டால் போதும் என்ற மனநிலை ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் இருந்தது சொன்னால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த சிறப்பும் இல்லை. நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருப்பதே வீண். ஆனால் என்னோடு வாழக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் உள்ள அல்லது என்னுடைய சகோதரன் பக்கத்து வீட்டில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறான், அவருடைய தேவைக்கேற்ற உணவு பொருள் இல்லை, ஆனால் நான் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இல்லை. என்னுடைய கடவுள் ஒரு இரக்கத்தின் கடவுளாக யாரெல்லாம் வாடி வதங்கி நின்றார்களோ அவர்களை தேடி சென்று பரிவு காட்டக்கூடிய கடவுளாக இருந்தார் என்று சொன்னார். அந்த கடவுளை போற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய நான் அந்த கடவுளின் சாயலாக இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை கண்டுகொள்ள அழைக்கப்பட. அதனால்தான் இந்த நாளிலே நம்முடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது உன் சகோதரர்களுக்கு வலுவூட்டுவாயாக. எந்தெந்த வகையிலெல்லாம் நம்முடைய சகோதரர்களை நாம் வலுப்படுத்த முடியுமோ, அவர்களுக்குள் ஆற்றலை ஏற்படுத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் ஆற்றலை ஏற்படுத்த அழைக்கப்படும். அதற்கு முன்பாக விவிலியத்திலிருந்து 3 ஆளுமை, அதுவும் பெண் ஆளுமைகளை சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். முதலாவது எஸ்தர் நூலில் இடம்பெறக்கூடிய எஸ்தர் அரசி. நாம் அந்த விவிலிய பகுதியை வாசித்து இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்ன, நடந்த நிகழ்வு என்ன என்பது நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். அந்த எஸ்தர் அரசி ஒரு எபிரேய பெண், யூத பெண். அவர் ஒரு மாற்றானுடைய அரசவையிலே ஒரு அரசியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த இடத்தில் ஆமான் என்ற ஒரு நபன் இருக்கிறார். அந்த நபன் யூதர்களை அறவே வெறுக்கக்கூடியவன், யூதர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்தில் இருக்கிறார். அந்த ஆமானுக்கு ஏன் இந்த விரக்தி வெறுப்பு ஏற்படுகிறேன்னு சொன்னா, அந்த அரசவின் வெளிப்புறத்தில் வாயிற்காவனாய் இருக்கக்கூடிய மொர்தெக்காய் என்பவர் இந்த அரசனுடைய கட்டளைக்கு பணிய மறுக்கிறார். அரசன் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், ஆமானுக்கு எல்லோரும் பணிந்திருக்க வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் இந்த எபிரேயராக இருக்கக்கூடிய யூத இனத்தை சேர்ந்த மொர்தெக்காய் என்பவர் அந்த ஆமானுக்கு மரியாதை செலுத்த விரும்பவில்லை. எனவே அவன் அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. இதை கேள்விப்படுகிறான், நேரடியாக பார்க்கிறான். ஒரு யூதன் என்னை மதிக்காமல் இருக்கிறான், அந்த யூத இனம் முழுவதையும் அழித்து விடுவேன் என்று சொல்லி அரசனுடைய ஆணையை பெற்று மடல் அனுப்புகிறான். யாரெல்லாம் யூதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் கொலை செய்யப்படுவார்கள், அந்த இனமே இல்லாது போய்விடும் என்ற சட்டம் இயற்றப்படும். அந்த சமயத்தில் அரசவைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்தர், அரசவைக்கு வெளியே இருக்கக்கூடிய மொர்தெக்காய் அந்த பெண்ணுக்கு, அரசிக்கு தூதுவர் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், நம்முடைய இனம் அழிக்கப்பட இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த இனத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்கின்ற போது அந்த எஸ்தர் அரசி
எஸ்தர் நூல் அதிகாரம் 14 இறைவார்த்தை 15 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தம்மிடம் வந்த அந்த நபரிடம் இவ்வாறு சொல்லி அனுப்புகிறார். சூசாவில் யூதர்களை ஒன்று கூட்டுங்கள், உண்ணான் நோன்பிருக்க சொல்லுங்கள், சட்டத்திற்கு எதிராக நான் மன்னனை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அந்த இடத்தில் அரசன் தன்னை அழைக்காமல் ஒரு அரசனை சந்திக்க செல்லக்கூடாது. அப்படி செல்லாமல் எப்படி தன்னுடைய மக்களுக்காக அவர்கள் குரல் எழுப்ப முடியும்? எனவே நீங்கள் ஒன்று திரண்டு உண்ணா நோன்பிருங்கள், கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கடவுளை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்தில் அரசியும் மன்றாட ஆரம்பிக்கிறார், வெளியே இருந்து மொர்தெகாயும் மன்றாட ஆரம்பிக்கிறார். அப்போது அந்த வேளையிலே அந்த எஸ்தர் அரசி கடவுளை நோக்கி மன்றாடும் போது அதிகாரம் 4 இறைவார்த்தை 17 இவ்வாறு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. சிங்கத்துக்கு முன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும், எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும், இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும் சொல்லி மனதிற்குள் பயம் இருக்கிறது. ஆனால் அதே வேளை தன்னுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமையாக இருக்கக்கூடிய சூழலே தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகிறார், வலுவூட்டுகிறார். அவர்களுக்காக தன் உயிரை பணயம் வைக்க முன்வருகிறார். அரசன் முன்னிலையில் செல்கிறார். அங்கு தங்களுடைய இனத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்த அந்த ஆமான் என்பவன் எவ்வாறு இந்த இனத்திற்கு எதிராக செயல்பட்டான் என்பது அரசனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. யூத இனம் அழிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்த அந்த ஆமான் இந்த அரசினுடைய செயலினால், கடவுளுடைய ஆற்றலினால் அழிந்து போகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அந்த அரசு நினைத்திருந்தால் நான் நன்றாக இருந்திருக்க வேண்டும், நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் எப்படியும் போங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னுடைய இனம் என்னுடைய கண் முன்னே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறது, ஆற்றல் இழந்து கொண்டிருக்க, எனவே அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த எஸ்தர் அரசி அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார், அவர்களை வலுப்படுத்துகிறார். அதே போல விவிலியத்திலே யூதித்து நூல் ஒன்று இருக்கிறது. நெபுகத்நேசர் என்ற மன்னன் எல்லா நாடுகளையும் சிறைபிடித்து கொண்டு வருகிறார். அந்த சமயத்திலே ஓலோபெரின் என்பவன் ஒவ்வொரு பகுதியாக வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை சிறைபிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அரசனுக்கு அடிமையாக்க முயற்சி செய்து கொண்டிருக்க. அந்த சமயத்தில் பெத்தூலியா என்ற மலை பகுதியிலே இஸ்ரேல் மக்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்களை சிறைபிடிப்பதற்காக வரக்கூடிய அந்த சூழலிலே அந்த மக்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மேலே செல்ல முடியாதவாறு எல்லா பாதுகாப்பு செயல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஓலோபெரினுக்கு அந்த படைத்தலைவனுக்கு சொல்லப்படுகிறது, நாம் அவர்களை அழிக்க முடியாது, கடவுள் அவர்கள் பக்கம் இருப்பதனால் நாம் மேலே சென்று அவர்களை அழிக்க முடியாது, எனவே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த நீர் வரத்தை நாம் தடை செய்து விடுவோம். இந்த நீர் வரத்து அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் எப்படியும் கீழே இறங்கி வர வேண்டும், தண்ணீர் எடுக்க வர வேண்டும், நாம் அவர்களை சிறைப்பிடித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். இங்கு மக்கள் கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவ்வளவுதான், அழிந்து போக போகிறோம், இனிமேல் நாம் எதனுடைய கையில் நாம் ஒப்புவிக்கப்பட இருக்கிறோம், நம்மால் வாழ முடியாது என்று சொல்லி மூப்பர்களும் சரி அங்குள்ள மக்களும் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது கைம்பெண்ணாக இருந்த அந்த யூதித் என்ற பெண் வெளியே வருகிறார். நீங்கள் கடவுளை விட உங்களை உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொள்கிறீர்களா, கடவுளை சோதிக்க நீங்கள் பார்க்கிறீர்களா என்று சொல்லி கேள்வி எழுப்பி, நீங்கள் அனைவரும் கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் சொல்லி அந்த மக்களினம் முழுவதும் கடவுளை நோக்கி மன்றாட அந்த யூதித் என்ற கைம்பெண் உறுதுணையாக இருக்கு. அவரும் சாம்பல் பூசிக்கொண்டு சாக்கு உடை விடுத்து கொண்டு இறைவனில் நிலைத்திருக்கிறார். கடைசியாக அந்த மக்களுடைய ஆதரவோடு அவர் வெளியே வந்து அந்த படை தலைவனாக இருக்கக்கூடிய ஓலோபெரினை வாளால் வெட்டி கொலை செய்து விடுகிறார். ஒரு சாதாரண ஒரு பெண், அதுவும் கைம்பெண், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த பெண் கடவுளிடம் அன்றாடுகிறார். தன்னுடைய மக்கள் பயந்திருந்த போது அவர்கள் அந்த பயத்திலிருந்து வெளி வருவதற்காக அவர்களை திடப்படுத்துகிறார், வலுவூட்டுகிறார். இதன் வழியாக அவர்கள் ஆற்றல் பெறுகிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆற்றலின் காரணமாக அழிந்து போக இருந்த அந்த இனம் காப்பாற்றப்படுகிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் பார்க்கின்ற போது இரண்டு பெண்கள் தங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடினார்கள், தங்களுடைய உயிரை கொடுக்க முன்வந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களோடு இருந்ததனால் அவர்கள் இனம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. மக்கபேயர் 2ஆம் நூல் இதில் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் இடம்பெறுகிறார். அந்த பெண்ணோடு சேர்த்து 7 மகன்கள். நீ வீட்டுக்கு சென்ற பிறகு
மக்கபேயர் 2ஆம் நூல் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த விவிலிய பகுதியில திருச்சட்டத்தினுடைய கட்டளையை மீறி செயல்படும்படி மன்னன் கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் அந்த திருச்சட்டத்தை ஒருபோதும் மீற மாட்டோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய 7 சகோதரர்கள் அவர்களோடு சேர்த்து அவர்களின் தாயும் இறப்பை தழுவ வேண்டிய நிகழ்வு தான் அங்கு கொடுக்கப்பட்டது. அதில் முதலாவது நபர் தைரியத்தோடு துணிச்சலோடு அந்த அரசனை எதிர்கொண்டு வருகிறார். நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்று சொல்லி இறப்பை நோக்கி, அதாவது தங்களை கொலை செய்ய இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடிய நபராக முதலாவது மகன் இருக்கிறார். நிச்சயமாக அந்த இடத்தில் நம்மை போன்ற தாய்மார்கள் இருந்திருந்தால், மகனே அரசன் சொல்வதை கேட்டு பணிந்து நட, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த தாய் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவர் பின் ஒருவராக மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட பிறகு 6 நபர்கள் இறந்து விடுகிறார்கள். 7வது மகன் இருக்கிறார். போது அந்த அரசன் அந்தியோக்கு மன்னன் அந்த தாயை பார்த்து, ஒருவேளை உம்முடைய கடைசி மகன் என்னுடைய கட்டளைக்கு பணிந்து நடந்தான் என்று சொன்னால் அவனுக்கு நான் உயர்ந்த பதவி கொடுப்பேன், அவனுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்று சொல்கிறார். நிச்சயமாக கடைசி வாய்ப்பு. 6 மகன்கள் இழந்து விட்டார். கடைசியாக ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார். அந்த மகன் போதும் என்று நினைத்திருந்த அந்த தாய் அந்த மகனை பார்த்து சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை, மகனே அரசனுக்கு செவிமடு, உன் உயிரை காப்பாற்றிக்கொள் என்பதுதான். ஆனால் அந்த தாய் அந்த மகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். சட்டத்தை மீறினால் அவன் வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் சட்டத்தை மீறாமல் தன்னுடைய சகோதரர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே துணிச்சல் மிக்க ஒரு நபராக அந்த தாயினுடைய ஆதரவில் அவர் கொடுத்த ஆற்றலினால் அவனும் கொலைகளத்தை நோக்கி செல்கிறான். கடைசியாக அந்த தாயும் இறந்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்ட இந்த 3 நிகழ்வுகளிலும் தன்னுடைய இனம் காப்பாற்றப்படுவதற்காக அல்லது இறப்பை தழுவுவதற்காக வலுவூட்டக்கூடிய நபர்களை, ஆற்றல் படுத்தக்கூடிய நபர்களை நாம் விவிலியத்திலே அடையாளமாக, ஆளுமையாக, தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாக கண்டுகொண்டோம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட போராட்டத்தை, இப்படிப்பட்ட செயல்களை செய்ய ஒருவேளை நாம் முன் வராவிட்டால் கூட நம்மோடு வாழக்கூடிய அண்டை வீட்டார், தேவையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மையில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்ற போது நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக மாற முடியும். எப்படி, எதற்காக நாம் இந்த செயல்களை செய்ய வேண்டும்? நான் என்னுடைய குடும்பம் என்று இருந்துவிட்டு போகலாமே என்று ஒருவேளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். விவிலியம் வைத்திருக்கக்கூடியவங்க சபை உரையாளர் 5:15 எடுத்து வாசிங்க. சபை உரையாளர் 5:15. சபை உரையாளர் 5:15. சபை உரையாளர் 5:15. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் உழைக்கிறோம், உண்கிறோம், சேமித்து வைக்கிறோம். ஆனால் எதையும் நாம் போகும்போது கொண்டு செல்ல முடியாது. ஒருவேளை நான் சேமித்ததன் வழியாக, என்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக நான் கடவுளுக்கு பிரியமானவளாக இருக்க முடியும். அதை நாம் செய்ய தவறுகிறோமோ என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சபை உரையாளர் 12:14, கடைசி அதிகாரம் 12:14. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார்.
இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் மறைவான செயலாக இருக்கலாம், அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருக்கலாம். ஆனால் நான் செய்யக்கூடிய செயல்களை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நல்லது செய்கிறேன், நல்லதை கொடுக்கிறேன், அது வார்த்தையின் வழியான சொல்லாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கைகளினால் மற்றவர் கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம். நான் செய்யக்கூடிய நல்லதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் நான் மறைவாக யாரும் பார்க்கவில்லைன்னு சொல்லி தவறானவற்றை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான ஒரு செயலாக இருக்கலாம், மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தவறானவற்றை அவர்களை குறித்து பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதி முடியும் போது எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். நான் ஒரு செயலை செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், செய்யாமல் இருக்கிறேன், கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். நான் தவறானவற்றை செய்யக்கூடாது, நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது நான் எனக்குரியவற்றை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக கொடுக்கப்படவில்லை. எனக்குரியவற்றை நான் மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கவும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் ஏன் மனிதர்கள் ஏழ்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கடனாளிகளாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது அதற்கு மிக முக்கியமான முதல் காரணமாக இருக்க வேண்டியது கீழ்ப்படியாமை. அதன் வழியாக கடவுளின் தண்டனையாக கூட அது இருக்கலாம். இரண்டாவது பஞ்சம், வறட்சி. மூன்றாவது போர்கள். நான்காவது பொருளாதார ஏற்றத்தாழ்வு. ஐந்தாவது கல்வி அறிவின்மை. ஆறாவது பேராசை. ஏழாவது அளவுக்கு அதிகமான செலவு. இவற்றின் காரணமாக ஒரு மனிதர் வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் அவர் வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அவர் செய்த தவறுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறார். அதற்கு நான் ஏன் நல்லது செய்யணும் என்ற மனநிலை ஒருவேளை நம்மிடம் இருந்து சொன்னால், கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பை, பொறுப்பை, கடமையை நான் கொடுத்திருக்கிறேன். நீ நல்லது செய்ய தவறினாய் என்று சொன்னால் என் மகனாக மகளாக இருக்க முடியாது என்பதுதான். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு உதவி செய்யத்தான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுத்தது. நாம் தொடக்கத்தில் வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தைக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டது ஏழைகளுக்கு கடன். உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு. இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அடிமைத்தனத்தின் வெளியே வந்தார்கள். அவர்களிடம் இருந்தக்கூடிய அந்த பொருட்கள் சூறையாடப்பட்டது, அல்லது அவர்கள் இன்னும் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருந்தார். அப்போது நீ அதை பார்க்கிறாய், உன்னுடைய சகோதரன் அடிமையாக இருக்கிறான், இன்னலுற்று கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவு, அவனுக்கு உணவு கொடு. நீ இந்த சமயம்தான் வாய்ப்பு என்று எண்ணி அவனுக்கு வட்டிக்கு பணம் கொடாதே, இலவசமாக கொடு என்று சொல்லி அந்த காலத்தில் அவர்களுக்கு சட்டமாக லேவியர் நூல் வழியாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடியது, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, அறிவற்ற செல்வன் போல நீ இருக்காதே. அந்த அறிவற்ற செல்வன் உண்டு குடித்த மகிழ்ச்சியாக இருந்து களஞ்சியத்தை இடித்து கட்டி பெரிதாக கட்ட வேண்டும், அதை உண்டு மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அத்தகைய மனநிலையோடு நீ ஒருபோதும் இராதே. உன்னை சார்ந்தவர்களுக்கு உன்னால் இயன்றதை செய் என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார். இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சில வேளைகளில் நம் குடும்பத்திற்கு உள்ளேயே யாரெல்லாம் வலுப்பெற்று இருக்கிறார்களோ அவர்களை வலுப்படுத்த வேண்டியிருக்கு. உடல் அளவில், மனதளவில், அரசியல் தளத்தில், அறிவு தளத்தில் என்று சொல்லி இன்று நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் என்னன்னு சொன்னால், நம் உண்ணக்கூடிய இந்த உணவுகள் இன்று ஆரோக்கியமான உணவுகள் அல்ல, சுத்தமான சுகாதாரமான உணவுகளை நாம் உட்கொள்ளவில்லை. துரித உணவுகளை, கெட்டுப்போன உணவுகளை நாம் உட்கொண்டு இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எது சரியானது என்பதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது அவர்கள் விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள் என்பதற்காக அவர்களின் உடலை கெடுக்கக்கூடிய உணவுகளை நாம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களை வலுவூட்ட வேண்டிய நாம் அவர்களை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நாம் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, மனது அளவில். இன்று ஒவ்வொருவருக்கும் அலைபேசி இருக்கிறது. அலைபேசியில் எதை பார்க்கிறோம், எதை பகிர்கிறோம் என்பது நமக்கு தெரியாமலேயே நாம் அந்த வலைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்துவது எதை பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பரிமாறப்படுகிறது என்பதை பெற்றோர்கள் கவனிக்க தவறினார்கள் சொன்னால் அவர்கள் வலுவூட்ட தவறி போகிறார்கள். அவர்களை சரியான நேரத்தில் பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் வழிமாறி போன பிறகு எந்த வகையிலும் அவர்களை திசை மாற்ற முடியாது. அதே போல அரசியல் தளத்தில், அறிவு தளத்தில் இந்த யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை நான் பின்பற்றுவது என்பது சரியான புரிதல் இல்லாத நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியை, தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
யாரை பின்பற்றுவது, யாரை தேர்ந்தெடுப்பது, யார் சரியான கருத்தியலோடு இருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இத்தகைய நிலைகளில் நம்முடைய பிள்ளைகளை வலுவூட்டுகின்ற போது, அத்தகைய செயல்களை நாம் செய்கின்ற போது நிச்சயமாக இறைவன் விரும்பக்கூடிய இறையாட்சி சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்முடைய அருகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நாம் வலுவூட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடிய பணியை செய்வோம். அதன் வழியாக இறைவனின் இறையாட்சி பந்தியில் பங்கு பெறுவோம்.